ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் கருடன்ங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கருடன் இந்த படத்தை ஆர்எஸ் துரை செந்தில்குமார் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், சிவாதா, மயம் கோபி இன்னும் படம் அடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தில் கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, சென்னையில் 300 ஏக்கர் கிட்ட ஒரு நிலம் இருக்குது. அதோட விலை என்னன்னு பார்த்தோம்னாக்கா 320லேருந்து 350 கோடி வரைக்கும் போகும். இந்த நிலத்தை வச்சுருந்தவங்க தேனி மாவட்டத்தில் உள்ள கோம்பைங்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகத்துக்கோ அந்த ஊர் மக்களுக்கோ தெரியாது. இந்த விஷயம் ஒரு மினிஸ்ட்ரிக்கு தெரிய வருது. மினிஸ்ட்ரு அந்த நிலத்தை சுற்றணுன்னாக்கா அந்த அந்த நிலத்தோட ஒரு பத்திரம் வேணும். அதனால் மயம் கோபிக்கிட்ட நீ போய் தேனி மாவட்டத்தில் அந்த கோயிலில் போய் அந்த டாக்குமெண்ட் எப்படியாவது எடுத்து வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இந்த டாக்குமெண்ட் யார் கண்ட்ரோலில் இருக்குனாக்கா சசிகுமார், உன்னி முகுந்தன் கண்ட்ரோலில் இருக்குது. மயம் கோபி போய் உன்னி முகுந்தன்கிட்ட வேலை பேசுகிறாரு. உனக்கு 20 கோடி தரேன், அந்த பத்திரத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் ஒத்துக்கிறாரு. இது நான் மட்டும் ஒத்துக்கிட்டா பரவாயில்ல, என்னோட நண்பன் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் சசிகுமார் ஒத்துக்கிட்டாரா இல்லையா, மினிஸ்டர் இந்த இடத்த சுட்டுனாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன்டே பார்த்தோம்னாக்கா 2 hour 10 minutes வருது. இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ட்விட்டரில் சும்மா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ட்வீட் வந்தது பார்த்தேன். அண்ணன் கலக்கிவிட்டி அண்ணன்னு சொல்லிட்டு சூரியோட ஐடியா டேக் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது, அப்போனா விடுதலைக்கு அடுத்தது இன்னொரு ஹிட் படம் போகிறதுக்கு சூரிக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் படம் பார்க்க போனேன். படம் பார்க்க போனாக்க சான்ஸே இல்லை. சூரியோட ஆக்டிங் வந்து கண்டிப்பாக படம் பார்த்தவங்க எல்லாருமே பேசுவாங்க சூரியை பற்றி ஒரு 5 நிமிஷமாவது. அந்த அளவுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு விசுவாசத்துக்கும் ஒரு நட்புக்கும் இடையில ஒரு சிக்கி தவிப்பார் சூரி. அவரோட ஆக்டிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சூரி வந்து சசிகுமாரை வெட்டி கொலை பண்ணியிருப்பாங்க. அப்போ அவரோட குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்படியே ஓடியாருவார். அவரோட ஆக்டிங் வந்து செமையாக இருந்துச்சு. உண்மையிலே சொன்னாக்க சூரியோட ஆக்டிங் வேறு லெவல் இந்த படத்தில். விடுதலையோட டபுள் மடங்கு அதிக எஃபோர்ட் போட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. சூர்யா வந்து எல்லாருமே நம்ம காமெடி ஆக்டிங் தான் பார்த்துருப்போம். விடுதலையில் ஒரு ஹீரோவாக பார்த்துருப்போம். அதை விட சூப்பராக இன்னும் மெருகேற்றி இந்த கருடனில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக சூர்யா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து சசிகுமார் வந்து சுப்பிரமணியபுரத்துலலாம் வந்து அவர் ஆக்ட் பண்ணாருனாக்கா சும்மா ஒரு நடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இப்போ நிறைய படங்கள் நடிச்சதுக்கப்புறம் இப்போ சசிகுமாரோட ஆக்டிங் வந்து ஒரு மெச்சூரான ஆக்டிங்காக இருக்குது. என்ன கேரக்டர் என்ன ரோலுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தார் சசிகுமார். அடுத்து உன்னிமுகனோட ஆக்டிங் வந்து சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அவரோட கேரக்டர் பேசப்படும். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே உள்ள நட்பை எப்படியாவது பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உன்னிமுகனருக்கு பணம் கொடுத்து சொந்த ஃப்ரெண்டையே கொலை பண்ண வைப்பாங்க. அவரோட ஆக்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து சிவாதாவோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெடுஞ்சாலையெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் சூரிய முன்னாடி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. மண்ணவாரி இறச்சி ஒரு அழுதுகிட்டு ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக இருந்துச்சு. அது சசிகுமார் இறந்து கிடக்கிற இடத்துல வந்து கை தனியாக துண்டாக கிடக்கும். அதை தூக்கிட்டு வந்து ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் பின்னி எடுத்துட்டாங்க. சிவாதாவோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து மயம் கோபியோட ஆக்டிங்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குறுக்குப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாரு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வெப் சீரிஸ் ஞாபகம் வந்துச்சு. விமல் நடித்த விலங்கு. அதில் வந்து இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ போலீஸ் கேட்பாங்க, நீ ஒரு கொலை தான் பண்ணியா, அது இப்பயே சொல்லிட்டு உனக்கு தண்டனை கம்மி பண்ணி தரேன்னு. ஒரு கொலை இல்லை 2 கொலையாக எழுதிக்கிங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த படத்தில் சூரிக்கிட்ட வந்து நீ தான் மயம் கோபியை கொன்னியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொலையை நானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த சீன்லாம் ரொம்ப கூஸ்பம்பாக இருந்துச்சு. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார் சூரி. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஸ்டார்ட் ஆன உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கதைக்குள்ளே போயிட்டு அப்படியே சீரியஸாக போய் படம் முடிகிற வரைக்கும் சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் இந்த சீன் வந்து கட் பண்ணியிருக்கலாம், எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் கூட அப்படி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு எடிட் பண்ணது வந்து பிரதீப் ஜி ராகவ் பண்ணியிருக்காரு. சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் கேட்கறதுக்கு ஆவரேஜாக இருக்குது. இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னாக்க பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் நடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. நடித்த எல்லாருமே அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட்டிங்லாம் சூப்பராக பண்ணி பின்னி எடுத்துட்டாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்க நெகட்டிவ்னு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்லோவாக போகும் அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்துக்கு எந்த விதமான நெகட்டிவும் இல்லை.
இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர் 10 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் சூப்பர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ரொம்பவே நல்ல படம். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 4.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தில் ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஆக்சுவலி ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் விருப்பம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே ஒரு இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.